வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஏர்லி அடல்ட்ஹுட்டில் எத்தகைய பழக்கங்கள் நமக்கு நன்மையை விளைவிக்கும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சில பதிவுகளாக பார்த்துக்கிட்டு வரோம். ஒரு நாளில் கம்ஃபர்ட்ஸ் கிடைக்கும். ஒரு காலையிலேருந்து இரவுக்குள்ளே ஒரு 15 மணி நேரம் நம்ம ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறோம் ஒரு நாளில் அப்படின்னு சொன்னால் 8 மணி நேரம் தூங்குகிறோம். பாக்கி இருக்கிற 15-16 மணி நேரத்தில் நம்மளுக்கு கம்ஃபர்ட்ஸ் கிடைக்கும். ஒரு கற்றல் நிகழும். சில புது புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது சில நேரத்தில் செய்யக்கூடிய செய்திகள், செய்ய வேண்டிய செயல்கள் நம்மளுக்கு என்ன தரும்? ஒரு பயம் ஏற்படுத்தி கொடுக்கும். சில சமயத்தில் மகிழ்ச்சி வரும் அதே நிகழ்ச்சி. சில நேரத்தில் வருத்தத்தை தரும். இது எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய முன்னேற்றம், வளர்ச்சி, இதுக்கெல்லாவும் நம்மளால் ஒரு நாளில் செலவழிக்க முடியும். நாம் செய்யக்கூடிய செயல்கள், நடவுடை பாவனைகள், நடை உடை பாவனை, இவை எல்லாமே இந்த 4 விதமான செயல்களுக்கும் தொடர்புடையதாக இருக்கும். எப்படியெல்லாம் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். காலையிலேருந்து கம்ஃபர்ட்ஸ்னு சொன்னால் பள்ளிக்கூடம் போகிற பசங்களாக இருந்தாலும் இல்லை ஆனுவல் வெக்கேஷன் லீவில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இது 4மே நிகழும். காலையிலேருந்து ஸ்கூலுக்கு போகணுன்ற அந்த பரபரப்பு இல்லாட்டாலே பிள்ளைங்களுக்கு அது கம்ஃபர்ட் தான். கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கலாம். சில நேரத்தில் எல்லா செய்திகளையும் இப்படி பேப்பர்லாம் பார்த்துட்டு நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் என்ன பண்ணலாம், தாமசம்னு சொன்னால் நிதானமாக, தாமதமாகவும் செய்யலாம் தாமசமாகவும் செய்யலாம். ரெண்டுமே, தாமதம்னா லேட்டாக, தாமசம்னா நிதானமாக, ரெண்டுமே நம்ம செய்ய முடியும். அதுக்கப்புறம் அங்கேயே அதே நேரத்தில் சிலதெல்லாம் அம்மா சொல்லி தருவாங்க. சிலது அப்பா பார் இந்த பேப்பரில் முக்கியமான செய்தி வந்திருக்கு பார் அப்படின்னு சொன்னால் அப்பொழுது அங்கே we can learn certain things. அதில் அங்கே கற்றல் நிகழும். இல்லாட்டி லீவு நாளாக இருந்தால் கூட we can get into some drawing class, பெயிண்டிங் கிளாஸ்லாம் சேர்ந்தால் அங்கேயும் சில கற்றல்கள் நிகழும். அந்த கற்றல்கள் தேவையானதாகவும் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது எதுவும் நம்ம சரியாக செய்யலை, சில நேரத்தில் நம்ம அம்மா செய்ய சொன்ன சில செய்திகளை நம்ம படிச்சுக்கல, இல்லைன்னா சில செயல்களை செய்ய மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவாங்க, சிலப்போ அம்மா லைக்கில் விட்டு நம்மளை கொஞ்சம் ஹார்ஷாக பேசி அந்த வேலையை செய்ய சொல்லுவாங்க. இல்லைன்னா ஹார்ஷாகவே பேச மாட்டாங்க, நம்ம செய்யலைன்றதை நினைவுபடுத்தி கொஞ்சம் கடினமான சில முயற்சியை எடுத்து அந்த வேலையை விரைவாக முடிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே க்ரோத்ன்னு சொன்னால் இப்போ நம்ம வளர்ந்துட்டோம் இல்லையா, இப்போ 6ஆம் கிளாஸ் ஆனுவல் வெக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் 6th ஸ்டாண்டர்ட் போது என்னெல்லாம் வளர்ச்சி இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ராவாக சில அந்த சம்மர் வெக்கேஷன் நடக்கிற ஒரு காம்படிஷன்லலாம் நம்ம சேர்ந்துக்கலாம். அப்படி சேர்ந்துட்டா அந்த நேரத்தில் அந்த காம்படிஷனை நல்லபடியாக முடித்தோமான இந்த 30th மேக்கு எண்டில் 4th வீக் ஆஃப் தி ஆனுவல் வெக்கேஷனில் நம்மளுக்கு அதுக்கு அந்த காம்படிஷனுக்கு ப்ரைஸ் வந்ததா இல்லையா, எவ்வளோ தூரம் செய்திருக்கிறோம், ஹவு டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப், அதுபோல் நம்மளோட டெவலப்மெண்ட் இன் அவர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர்ட், ஒரு டிராயிங் போடுறதுல இருக்கிற ஒரு திறமையை எவ்வளோ தூரம் வளர்த்துருக்கிறோம்னு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இது எல்லாமே இந்த ஒரு நாளில் நிகழும், இந்த ஒரு வாரத்திலேயே நிகழும். இது சாதாரண விஷயம், ஏற்புடையது, எல்லா இடத்துலையும் நடக்கும். நம்ம இதை அப்படி செக்ரிகேட் பண்ணி பார்க்கறதுனால நம்ம அதெல்லாம் கவனிச்சிக்கிறது இல்லை. சரி, டிராயிங் காம்படிஷன் போயிருக்கோம், அது எப்போ ரிசல்ட் வருதோ வந்துவிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் தான். பிகாஸ் we do not know what will be the outcome, what it will become, it will bring a laurels or it is not so அப்படி நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு நல்ல கிரெடென்ஷியல்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது கூட நம்ம அங்கே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால இதெல்லாம் எர்லி அடல்ட்ஹுட்டுக்கு முன்னாடியே நம்ம சொல்கிறோம். சைல்ட்ஹுட்டில், லேட் சைல்ட்ஹுட்டில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் எர்லி சைல்ட்ஹுட்டில் நடக்கணும்னு சொன்னால் இது எல்லாமே இது போல் இருக்கும். ஆனால் எந்த விதமான காம்படிஷனை பற்றி நம்ம அங்கே பேச முடியாது. ஆனால் நிச்சயமாக அங்கே ஒரு கற்றல் நிகழும், லேர்னிங் இருக்கும். சில நேரத்தில் வார இறுதியில், அதாவது வீக்கெண்ட்ஸில் நமக்கு எங்கேயும் போக வேண்டியிருக்காது, எக்ஸ்ட்ரா கோச்சிங் சென்டர்லாம் போவானா, வி மஸ்ட் பி அட் ஹோம்னு சொன்னால் அந்த நேரம் நிஜமாகவே இட் கம்ஸ் அண்டர் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் சௌரியமாக இருக்குது, அமைதியாக சாப்பிட்டுட்டு இப்படி என்ன ரொம்ப நிதானமாக சில வேலைகளை செய்து we can get along with the day அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் அப்பொழுதும் அங்கே என்ன கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். சில சமயத்தில் அம்மா சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி லேசியாக இருக்காத, இன்னும் ஒரு 15-20 நாளில் ஸ்கூல் திறந்துடும், இல்லைன்னா காலேஜ் போகணுமா இருக்கும், நீ என்ன பண்ணுற, உனக்கு நேரத்துக்கு எழுந்து பழகிக்கோ, டோன்ட் டூ லைக் திஸ் அப்படின்னு சொன்னால் அந்த செயலை சிறப்பாக செய்யணும் என்ற ஒரு கருத்து வந்ததுன்னா அதை செயலை சிறப்பாக செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் முனைப்போடு அந்த வேலையில் இறங்குவோம். அதே மாதிரி growth and development zone, growth and development
அப்படின்னு சொன்னால், முன்னேற்றம் வளர்ச்சி அப்படின்னு சொன்னால், அந்த கோச்சிங் சென்டருக்கு போகக்கூடிய சில செய்திகள், அங்கே கற்றுக்கிட்ட செய்திகளை நம்ம செயல்படுத்த பார்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம். செயல்படுத்துவதற்கு முயற்சியும் செய்யலாம். இது எல்லாமே நடக்கும். ஸோ இந்த அடிப்படையில் ஒரு ஏர்லி அடல்ட்ஹுட்டில் இது எல்லாமே சாத்தியம்தான். ஒரு ஸ்கூல் போகிற நேரத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா செய்தியும் அதனோட அடுத்த பரிமாணத்தில் செய்கிறது தான் கல்லூரி நாட்களின் வேலை, கல்லூரி நாட்களின் ஆனுவல் வெக்கேஷனில் செய்யக்கூடிய வேலைகள். கல்லூரி நாட்களில் நம்ம எத்தனை நண்பர்களோடு இருக்க போகிறோம், எந்த நண்பர்கள் நம்மளுக்கு பயணம் அளிப்பாங்க, எந்த நண்பர்களை நம்ம பெஸ்டர் பண்ணி தான் சில உதவிகளை கேட்க வேண்டி வரும். சிலவங்க விருப்பப்பட மாட்டாங்க, சும்மா அந்த குரூப்பில் சேர்ந்துப்பாங்க. ஆனால் எதனா ஃப்ரெண்ட்ஸு இதை ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டமான அவங்க அடுத்த நாள்லேருந்து அந்த குரூப்போட ஒரு ஒரு கூட்டு ஒரு சாயந்தரமான எல்லோரும் சேர்ந்து கூடி பழகி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கே அவங்க வராமல் இருப்பாங்களா இருக்கும். ஸோ இதனால் there are sensitive person doesn't want to interact with the peopleனா அவங்க இது போல் குரூப்புக்கு they are unfit, they cannot be mingled with these people. அதெல்லாம் அவங்களுக்கு நடமா இருக்கும். அதனால் இது எல்லாமே எர்லி அடல்ட்ஹுட்டில் எப்படி நம்மளோட அணுகுமுறையை வளர்த்து கொள்ளணும்னு சொன்னால் இது எல்லாமே ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.